காய் மக்களே, நான் உங்கள் தர்மினி. உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னா பயத்தம் பலகாரம் தான். அதாவது இன்றைக்கு உரல்ல தான் இடிச்சு உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே, நீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் பயிறு இதை வறுத்து குத்தி மில்லில் கொடுத்து நான் அடித்து மாவாக வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள நான் ஏலக்காயும் வறுத்து ஒரே சாவே இதில் அடித்து தான் வச்சிருக்கிறேன். ஓகே, அதோட தேங்காய் பூ இதையும் நான் வறுத்துட்டேன். இந்த மாதிரிக்கு வறுத்தா சரி பொன்னுரமாக. 5 தேங்காய் எடுத்து நான் 5 கிலோ பயிருக்கு 5 தேங்காய் எடுத்திருக்கிறேன். அதோட சீனி அதுவும் 5 கிலோ தான் எடுத்திருக்கிறேன். அதையும் நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க நாங்கள் முதல்ல தேங்காய் பூவை இடிச்சு எடுப்போம். இப்போ நான் தேங்காய் பூவை போட்டுக்கொள்கிறேன். இந்த உரலில் தான் இடிச்செடுக்க போகிறேன். இது கொஞ்சம் அந்த எண்ணெய் வார அளவில் இடிச்சு எடுத்தா சரி. பாருங்கோ, இந்த பதமாக இடிச்சா சரி. ஆனால் இன்னும் கொஞ்சம் இடிச்சா அந்த பைத்தமணியாரம் உடைக்காமலுக்கு வரும். சொட்டு இடிச்செடுப்போம். பாருங்கோ அப்பம். ஓகே, பார்த்தீங்களா எண்ணெய் எல்லாம் பேருந்து நல்ல வடிவாக வந்துடுது தேங்காய் பூ. இப்போ இதை நாங்கள் அள்ளிக்கொள்ள போகிறோம். நான் இப்போ இடித்த தேங்காய் பூவை நான் இந்த பயத்தம்மாவுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். அதோட நான் மிக்சியில் போட்டு அடித்து வச்சிருந்த சீனியையும் போட்டுக்கொள்கிறேன். இதை வடிவா நாங்கள் குழைச்செடுப்போம். வடிவா நல்லா கலவட வேணும். சீனி பயத்தம்மா எல்லாம் கலவட வேணும். தேங்காய் பூ பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பூ எல்லாம் வடிவா கலக்க வேணும். இப்போ நான் இந்த கலக்கிறதுக்கு காணாதபடியாக நான் பெரிய வேசனுக்குள்ள இதை கொட்டிக்கொள்கிறேன். இப்போ நான் அளவளவாக தான் உரலுக்குள்ள போட்டு இடிச்சு எடுக்க போகிறோம். அதான் அளவளவா ஒரு சின்ன ஒரு பேசனுக்குள்ள கொண்டு போய் போட்டு இடிச்சு எடுப்போம். சாதுவா சுடுதண்ணியும் கொஞ்சம் விட வேணும். இப்போ நாங்கள் உரலுக்குள்ள போட்டுக்கொள்ளுவோம். இதுக்குள்ள சீனி எல்லாமே கலந்துட்டேன். தேங்காய் பூ எல்லாம் இதெல்லாம் நாங்கள் திருப்பியும் உரலுக்குள்ள போட்டுட்டு கொஞ்சமாக கொதி சுடுதண்ணி விட்டு தான் இதை இடிக்க போகிறோம். கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு கொள்கிறேன். கணக்க விடக்கூடா, கொஞ்சமாக விட்டா சரி. பாருங்க, இனிமேல் இடிக்கிறதுல தான் இருக்குது. இடிச்சு போட்டு இதுக்கு அப்புறம் தான் நாங்கள் உருண்டை பிடிக்கணும். பாருங்க, இடிச்சு கொஞ்சம் இடிச்சு ஈரப்பதமாக விரட்டுக்கும். பாருங்க, இந்த பதமாக இருந்தால் சரி. நான் இந்த இப்படி கரண்டி உண்டால நீங்கள் தட்டி தட்டி கொடுத்து கொண்டிருக்க வேணும். இதை நீங்கள் சுடுதண்ணியை விட்டு நீங்கள் அப்படியே இடிக்காம கூடி குழைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இதை இடித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். பாருங்க, உங்களுக்கு உருண்டி எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா,
உருண்டியாக வருது பாருங்கோ. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா சரி. பார்த்தீங்களோ, இப்போ வந்து நான் இதை அள்ளி எடுக்க போறேன். பாருங்கோ, அள்ளி எடுப்போம். பாருங்கோ, நான் அள்ளி எடுத்துட்டேன். இனிமே வந்து நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கோ, ஃபுல்லாகவே எல்லாம் முடிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் உருண்டையை பிடிப்போம். பாருங்கோ, இந்த சைஸில் நான் பிடிச்சு கொள்கிறேன். பாருங்க, இந்த சைஸில் பிடிச்சி கொட்டினா சரி. நீங்கள் உங்களை சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி கொள்ளுங்க. பார்த்தீங்களோ, கணக்கு கண்டபடியாக கொஞ்சம் மினக்கெடும். வேறங்க இவ்வளவு மாவும் நாங்கள் பிடிச்சி எடுக்கணும் உருண்டையா. நாங்களும் இவ்வளோ நேரம் உரலில் அடித்து களைச்சி போனோம். ஒரு தண்ணி குடித்தா நல்லா இருக்குன்னு தான் பார்ப்போமா. 2 பேருமே உருட்டுறபடியா ஒரு ஆள் போய் டீ போடையில, அது ஒரு ஆள் விட்டுட்டு தான் போய் டீ போட்டு கொண்டு வந்து நாங்கள் இப்போ குடிச்சு கொண்டு தான் இதில் உருண்டை எடுக்க வேணும். கொஞ்சம் நேரம் உருண்டை எடுப்போம், எடுத்து போட்டு போய் டீ ஒன்றை போட்டு குடிச்சு உருண்டை எடுத்துட்டு பிறகு நாங்கள் இதை வந்து இறுக வைக்க வேணும். திருப்பி நாங்கள் 2 மணி தியாலமாக இறுக வச்சு தான் இதை வந்து துவைச்சி எடுக்க வேணும். இது வந்து நான் இந்த முதல் பேட் செஞ்சேன். முதல் வந்து வைத்தமையார மண்டு செஞ்ச நாங்கள் அது வந்து சீனிப்பானி காய்ச்சி தான் செஞ்சேன் நான். இது வந்து இன்றைக்கு இடித்து செய்திருக்கேன். இதுவும் நல்ல ஒரு டேஸ்ட். தேங்காய் பூவும் கூட தான் இதுக்குள்ள போட்டு இடித்து எடுத்துருக்குறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டு. பாருங்கோ, எல்லா உருண்டையும் எடுத்து முடிச்சுட்டேன். பாருங்கோ, இது வந்து இனிமேல் 2 மணி தியாலமாக கிடந்து இறுக வேணும். பாருங்கோ, இது வந்து இப்படியே 2 மணி தியாலமாக இருந்து இறுகட்டுக்கும். நாங்கள் இதுக்கு பிறகு பார்ப்போம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் துவைச்சி எடுக்க போகிறோம். ஓகே, இது இப்படியே 2 மணி தியாலமாக இருக்கட்டுக்கும். பாருங்கோ, உருண்டிகள் எல்லாம் நல்லா இறுகி கொண்டு வந்துடுது. பாருங்கோ, 2 மணி தியாலமாக நான் வச்சு நான் இறுகிறதுக்காக இறுகி கொண்டு வந்துடுது. பாருங்கோ, இனிமேல் வந்து நாங்கள் இதை பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கோதுமை மா வந்து நான் அவிச்ச மா தான் எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் எத்தனை உருண்டி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து நான் மஞ்சள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்து இந்த பதத்தில் கரைச்சி வச்சிருக்கிறேன். பாருங்கோ, இந்த பதத்தில் கரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க, நாங்கள் பொரிக்கிறதுக்கு முன்னம் சட்டியில் எண்ணெயை விட்டு கொள்ளுவோம். ஓகே பாருங்க, நாங்கள் எண்ணெயை விட்டு கொள்ளுவோம். இது வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டுக்கும். கொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் போட்டு பார்ப்போம். ஒரு அளவளவான உருண்டையை எடுத்து போடுவோம். எனக்கு போட்டாலும் இந்த உடைக்க பார்க்கும். இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் சரி. இது வந்து கரண்டியாலேயோ ஒன்றாலையும் இதை போட இயலாது. கையால் தான் போட்டு எடுக்க வேணும். கரண்டியால் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த உடைக்க பார்க்கும். அதால் நாங்கள் கையால் தான் போட்டுக்கொள்ள வேணும். கிணக்க உருண்டையும் போட்டுக்கொள்ள இயலாது. டக்கண்டு வந்து நாங்கள் கரண்டியை வைக்கக்கூடாது, கொஞ்சம் வேக வேணும். டக்கண்டு வச்சிங்கன்னு சொன்னால் வந்து உடைச்சிச்சேன்னு சொன்னால் எண்ணெய்கள் எல்லாம் கிணக்கத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேணும். அதால் சொட்டால் நாங்கள் கரண்டியை வச்சு பார்ப்போம். ஓகே, நாங்கள் இதை பிரட்டி பார்ப்போம். பாருங்க, பார்த்தீங்களா, எனக்கு கூட ஐக்கிய இல்லை, வடிவாக தான் வந்திருக்குது. பிரட்டி விட்டுட்டு எடுத்துக்கொள்ளலாம். வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க, எண்ணெய் இல்லாமலுக்கு நான் வந்து நீத்துப்பட்டியில் தான் போட்டுக்கொள்ள போகிறேன்.
திருப்பியும் நாங்கள் போட்டுக்கொள்வோம். அளவான உருண்டையாக எடுத்து நாங்கள் போட்டுக்கொள்வோம். ஓகே, இதுவும் வடிவாக கட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் பிரட்டி விடுவோம். அளவான உருண்டையை போட்டிங்கன்னு சொன்னா உடைக்காது. இப்போ வந்து நான் எடுத்துக்கொள்ள போறேன். பாருங்க, எனக்கு வந்து உடைக்காமலுக்கு வந்திருக்குது பார்த்தீங்களோ. இனிமே வந்து நாங்கள் இதை வந்து பெருசாக எனக்கு எண்ணெய் வேற இல்லை. நான் வந்து இதை வந்து இப்படியே இதுக்குள்ளே கொட்டிக்கொள்ள போகிறேன். ஓகே, இனிமே வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக பொரிச்சு எடுத்து போட்டு காட்டுறேன். பாருங்கோ, ஃபுல்லாக எல்லாம் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கோ, கணக்கண்டபடியாக கொஞ்சம் லேட் ஆயிட்டுது. பாருங்கோ, நீத்துப்பட்டியில் ஓடி வச்சிருக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ வந்தோண்ட பிச்சு பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல டேஸ்டாக இருக்கு. இது வந்து உரலுக்குள்ள போட்டு இடிச்சபடியா நல்ல டேஸ்டாக இருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் கூடுதலாக தேங்காய் பூ போட்டால் இன்னும் நல்லா இருக்கு. நான் வந்து கூட தேங்காய் பூ இதுக்குள்ள போட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட தச்சமயம் உரல் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து சின்ன உரலில் ஊடி இடிச்சு கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் மிக்சியில் ஊடி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து கொள்ளலாம். ஓகே, நல்லா இருக்கு. நீங்கள் இதே மாதிரியே செய்து சாப்பிடுங்க. ஓகே, நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.